Namaste students, welcome to 11th physics class. So now we are going to see a new topic name is significant figures. Significant figures. Here significant means meaningful digits. Figures means numbers, that is digits. So significant means we'll say importance, otherwise we'll say meaningful digits. So let me see that topic. Definition and rules of significant figures. So here they gave an example. Suppose we ask 3 students to measure the length of a stick using a meter scale. ஸோ ஒரு ஸ்டிக் கையில் கொடுத்துட்டு ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த ஸ்டிக்கோட லென்த் என்ன அப்படிங்கிறத மெஷர் பண்ண சொல்கிறாங்க யூஸிங் எ மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணி. ஸோ த லீஸ்ட் கவுண்ட் ஃபார் மீட்டர் ஸ்கேலர்ஸ், அதாவது லீஸ்ட் கவுண்ட்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ இன் தட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ த லீஸ்ட் கவுண்ட் ஃபார் மீட்டர் ஸ்கேல் இஸ் 1 millimeter. அதர்வைஸ் வில் சே 1 × 10⁻³ மீட்டர் அப்படின்னு சொல்லலாமா, ஆர் 0.1 centimeter அப்படின்னு சொல்லலாம். ஸோ சென்டிமீட்டரில் சொல்லும்போது 0.1 centimeterன்னு சொல்லலாம், இல்லை மில்லிமீட்டரில் சொல்லலாம் 1 millimeter. இப்போ நம்ம இங்கே 0.1 centimeter அப்படி தான் எடுத்துக்கிறோம். ஸோ the result of the measurement, that is length of stick, can be any of the following. அவங்க அந்த 3 students எடுத்த ரீடிங் எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். அது என்னங்கிற வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 7.20 centimeter or 7.22 centimeter or 7.23 centimeter. So the result of the measurement can be any of the following: 7.20 centimeter or 7.22 centimeter or 7.23 centimeter. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா it should be same. ஃபஸ்ட்டு 2 digit பாருங்கள், 7.2 3 ரீடிங்லேயுமே வந்துட்டு சேமாக இருக்குது. 3 பேர் எடுத்த ரீடிங்லேயுமே 7.2ங்கிறது சேமாக இருக்குது. பட் தேர்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 0 வந்திருக்கு, அடுத்தது 2 வந்திருக்கு, அடுத்தது 3 வந்திருக்கு. ஸோ நோட் தட் ஆல் த 3 ஸ்டூடெண்ட்ஸ் மெஷர்ட் ஃபஸ்ட்டு 2 digits கரெக்ட்லி. ஃபஸ்ட்டு 2 digit கான்ஃபிடெண்ட்டாக கரெக்டாக மெஷர் பண்ணியிருக்காங்க. பட் லாஸ்ட் டிஜிட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன், அதாவது ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு இடையில அந்த லாஸ்ட் டிஜிட் மட்டும் வேரி ஆகிருக்கு. ஆனாலும் ஸோ த நம்பர் ஆஃப் மீனிங்ஃபுல் டிஜிட் இஸ் 3 தான். இங்கே இந்த 7.20 7.22 7.23 சென்டிமீட்டர் இது எல்லாமே ஏன்னா மெஷர்டு வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஹோலாக அப்படியே எடுத்துக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல எல்லாமே வந்து என்னது 3 digits அப்படின்னு சொல்கிறாங்க. That is so the number of meaningful digits is 3. So which communicate both measurement, that is quantitative, and also the precision of the instrument used. So therefore significant numbers or significant digit is 3. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கம்மா, therefore significant number or அப்படி இல்லைன்னா significant digit வந்து என்னன்னு சொல்கிறாங்க 3 அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. ஸோ இது வந்து 2 mark கொஸ்டினில் significant digit is 3. It is defined as, இந்த 2 mark கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க உங்கள் புக்கில். It is defined as the number of meaningful digits. இப்போ significant அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கம்மா, the number of meaningful digits which contain numbers that are known as reliably. Reliably means நம்பகமான, நம்பத்தகுந்த அப்படின்னு அர்த்தம். Reliably and first uncertain number and including first uncertain number. இப்போ நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டில் இந்த 7.2 அப்படிங்கிறது 7ங்கிறது அதில் ஃபஸ்ட் அன்சர்டைன் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. ஸோ அப்போ திஸ் இஸ் a 2 mark question. You have to mark it down, that is significant figures. Define significant figures. It is defined as the number of meaningful digits which contain numbers that are known reliably and first uncertain number. இப்போ இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ the significant figure for the digit என்னமா கொடுத்துருக்காங்க 121.23. இப்போ இது எல்லாமே நான் ஜீரோ டிஜிட், அதாவது ஜீரோ இல்லாத ஹோல் நம்பர்ஸாக வந்திருக்கு. 1 2 1 பாயிண்ட் டெசிமலில் வந்திருக்கு கூட 2 3 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இது என்னென்னு சொல்லலாம், அது significant figure is 5. இப்போ the significant figure for the digit 121.23 is 5.
Then next significant figure for the digit 1.2. 1.2 is அப்போ என்னவா இருக்கும் is 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ significant figure for the digit 0.123. 0.123 அதில் வந்துட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் 3 is a significant digit. ஏன் இங்கே வந்து 3 அப்படின்னா நம்ம ரூல்ஸில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் அது டெசிமலில் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் 0 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நாட் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஹோல் நம்பர்ஸை மட்டும்தான் மீனிங்ஃபுல் டிஜிட்ஸை மட்டும்தான் நம்ம சிக்னிஃபிகண்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். அப்போது இந்த இடத்துல 0.123 இஸ் என்னது 3 சிக்னிஃபிகண்ட் 3 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சிக்னிஃபிகண்ட் டிஜிட் ஃபார் 0.1230 இஸ் 1230 இஸ் இப்போ நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இட் இஸ் 4. அதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எவ்வளோமா 1230. அதனால் அதை வந்து 4 அப்படின்னு எடுத்துக்கணும். சிக்னிஃபிகண்ட் டிஜிட் ஃபார் 0.0123. இப்போ இதில் வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எவ்வளோ இங்கே 3 அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்தது சிக்னிஃபிகண்ட் டிஜிட் ஃபார் 1230 இஸ் 3. இது வந்து டெசிமலில் இல்லை பாருங்கள், ஹோல் நம்பரில் இருக்குது. டெசிமலில் இல்லாமல் இருக்கிறதுனால ஹியர் வி டுக் ஒன்லி திஸ் 123 அந்த 3 டிஜிட்டை மட்டும் எடுத்துகிட்டு ஸோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இஸ் 3 அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிறோம். அடுத்தது சிக்னிஃபிகண்ட் டிஜிட் ஃபார் 1230 வித் டெசிமல். சப்போஸ் பாயிண்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்னென்னு சொல்கிறோம் S4. வித் டெசிமலில் இருந்துச்சுன்னா வி டுக் 1230 as a 4 significant figures. And significant digit for this number இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா பிகாஸ் 2070 zeros இருக்குமாங்க, இட் இஸ் ஈக்குவல் டு 2 into 10 power 7 அப்படின்னு எழுதிடும். 2 into 10 power 7 has only one significant digit. ஏன்னா அந்த ஜீரோஸை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் இன்ட்டு 10 power 7 எழுதிடுறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல என்னது ஒரே ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர் மட்டும்தான் இருக்குது, சிக்னிஃபிகண்ட் டிஜிட் மட்டும்தான் இருக்குது. ஸோ தட் இஸ் 2 அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் 2ங்கிறது வந்து ஒன்லி ஒன் சிக்னிஃபிகண்ட் டிஜிட். அடுத்தது இன் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் இஃப் த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் L is equal to 1230 meter, then significant digit of for L is 4. ஏன் இங்கே 4 எடுத்துக்கிறோம்? பிகாஸ் திஸ் இஸ் அ மெஷர்டு வேல்யூ. நம்ம என்ன பண்ணுறோம் இன் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் மெஷர் பண்ணி எடுக்கக்கூடிய ரீடிங்கை நம்ம அப்படியே தான் எடுத்துக்கணும். ஸோ இஃப் த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் L is equal to 1230 meter, ஸோ தென் சிக்னிஃபிகண்ட் டிஜிட் ஃபார் L is 4. ஸோ அடுத்த பேஜில் நம்ம ரூல்ஸ் ஃபார் கவுண்டிங் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அண்ட் கிவன் இன் டேபிள்னு கொடுத்துருப்பாங்கம்மா. அதை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். அடுத்த டாபிக் ரவுண்டிங் ஆஃப். ரவுண்டிங் ஆஃப் அப்படிங்கிறது உங்களுக்கே கிளியராக தெரியும். அதாவது நம்ம கால்குலேட்டர்ஸில் கால்குலேட் பண்ணும்போது we get the large number of digits, அதாவது டெசிமலில் வந்தாலும் கூட அதிகமான வேல்யூஸ் வந்து வரும். ஸோ இப்போ அதை எப்படி நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 3 digits இல்லை 4 digitsல எழுதுறது அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். ஸோ calculators are widely used nowadays to do the calculations. So the result given by a calculator has too many figures, அதாவது அதிகமான வேல்யூஸ் வந்துட்டே இருக்கும். In no case should the result have more significant figures than the figures involved in the data used for calculation. அதாவது நம்ம கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுற டேட்டாவை விட டேட்டா மல்டிப்ளை பண்ணுறோம், ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டில் என்ன கிடைக்கிது ஹாவ் மோர் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் கிடைக்குது. அப்போ அதிகமான சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் கிடைக்குது. ஆனால் நம்ம அந்த மெஷர்டு ரிசல்ட்டில் கொண்டு போய் அவ்வளோ வேல்யூஸும் அங்கே என்ட்ரி பண்ண முடியாது. ஸோ அப்போ த ரிசல்ட் ஆஃப் கால்குலேஷன் with numbers containing more than one uncertain digit should be rounded off. அதாவது uncertain digit அப்படிங்கிறது என்னென்னா இப்போது டெசிமலில் இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா 7.20 7.22 7.23ன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ அந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை வந்து சர்டைன் நம்பர்னு சொல்கிறாங்க. 7.2 7.2ன்னு வந்துச்சு இல்லைங்களா மூணுத்துலேயுமே, அது சர்டைன் நம்பர். இப்போ இந்த 0 2 3லாம் வந்துச்சு இல்லைங்களா அது அன்சர்டைன் டிஜிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது with contain, so the result of calculation with numbers containing more than one uncertain digit should be rounded off. இப்போ அந்த 1 uncertain அப்போ அந்த 7.20 வரைக்கும் அலோவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வர வேல்யூஸை நம்ம என்ன பண்ணிடலாம்
ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் வந்துட்டு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா இன் நெக்ஸ்ட் பேஜ். இப்போ இந்த எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாமா. எக்ஸாம்பிள் 1.11 ரவுண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆஸ் இண்டிகேட்டட். ஸோ அப்போ இந்த இடத்துல ரவுண்ட் ஆஃப் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா 18.35 அப்படின்னு இருக்குது. 18.35 இது வந்து 5 வந்து ஃபாலோ பண்ணி வருது இல்லைங்களா. ஸோ அப்போ இதை நம்ம அப் டு 3 டிஜிட்ஸ் தான் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். கொஷின் தான் இது. நெக்ஸ்ட்டு அடுத்தது என்னது 19.45 அப் டு 3 டிஜிட்ஸ். அடுத்தது 101.55 இன்ட்டு 10⁻6 அப் டு 4 டிஜிட்ஸ் வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது இது எல்லாமே ஹோல் நம்பர்ஸ். இதை வந்து 3 டிஜிட்ஸில் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது 12.633 அப் டு 3 டிஜிட்ஸ். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இதோட ரூல்ஸ் பார்த்துடலாம். ஸோ ரூல்ஸ் டு ரைட் த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அதுக்கப்புறம் அந்த 2 ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்கலாமா. ஸோ இப்போ ரூல்ஸ் டு ரைட் த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட் ரூலில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளோட ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். அதாவது ஜீரோ இல்லாமல் ஹோல் நம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே சிக்னிஃபிகண்ட்டாக. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 3 4 2 has 4 significant figures. அடுத்தது ஆல் ஜீரோஸ் பிட்வீன் 2 நான் ஜீரோ டிஜிட்ஸ். 2 நான் ஜீரோ டிஜிட்டுக்கு இடையில ஜீரோஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2008 இப்போது இது 2 இந்த 2ம் 8ம் வந்து என்னது நான் ஜீரோ டிஜிட். அதுக்கு இடையில வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 2 ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து என்னது 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் நான் ஜீரோ டிஜிட் பட் டு த லெஃப்ட் ஆஃப் அ டெசிமல் பாயிண்ட் ஆர் சிக்னிஃபிகண்ட். என்ன சொல்கிறாங்க நல்லா கவனிங்க. ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் அ நான் ஜீரோ டிஜிட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரைட் ஆஃப் த நான் ஜீரோ டிஜிட் எது, இது 7 இஸ் அ நான் ஜீரோ டிஜிட். டு த ரைட் ஆஃப் த நான் ஜீரோனா இந்த இடத்துல 2 ஜீரோ இருக்குது பாருங்களேன். அடுத்தது லெஃப்ட் ஆஃப் த டெசிமல். இந்த இடத்துல டெசிமல் பாயிண்ட் வச்சுருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து என்னதுமா, டெசிமல். லெஃப்ட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட் ஆர் சிக்னிஃபிகண்ட். அப்போ இந்த ஜீரோஸ்க்கு வேல்யூ இருக்குது. 30700க்கு வேல்யூ இருக்குது. அப்போ இது மொத்தமாக என்னன்னு சொல்கிறாங்க, இந்த இடத்துல 30700 பாயிண்ட் இருக்கிறதுனால இட் ஹாவ் அ 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அதான் சொல்கிறாங்க ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் த நான் ஜீரோ டிஜிட் பட் டு த லெஃப்ட் ஆஃப் அ டெசிமல் பாயிண்ட் ஆர் சிக்னிஃபிகண்ட். அப்போ டோட்டலாக இங்கே எவ்வளோ 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள். ஃபார் த நம்பர் வித்தவுட் எ டெசிமல் பாயிண்ட் த டெர்மினல் ஆர் trailing zeros are not significant. For the number without a decimal point, அதாவது நம்பர்ஸ் இருக்குது டெசிமல் பாயிண்டில் இல்லை, ஆனால் அந்த டெர்மினல் ஆர் ட்ரெய்லிங் ஜீரோஸ்னால் லாஸ்ட்டில் வர ஜீரோஸ்ன்னு சொல்கிறாங்க. கடைசியாக வரக்கூடிய ஜீரோஸ் அதுதான் டெர்மினல் ஆர் ட்ரெய்லிங் ஜீரோஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த கடைசியில் வரக்கூடிய இந்த 2 ஜீரோவும் மாற்றி போட்டோமா, இங்கே வரக்கூடிய இந்த 2 ஜீரோவும் என்னன்னு சொல்கிறாங்க, நாட் சிக்னிஃபிகண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்னது சிக்னிஃபிகண்ட் 3 தான், 307. அப்போ 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்குது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஆல் ஜீரோஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட் இஃப் தே கம் ஃப்ரம் எ மெஷர்மெண்ட். மெஷர் பண்ணி நம்ம அந்த ரீடிங் எடுத்தோம் அப்படின்னா அப்போ அதில் வரக்கூடிய எல்லா ஜீரோஸுமே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். அது எல்லாமே சிக்னிஃபிகண்ட் தான். இப்போ மெஷர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஜீரோஸை நம்ம சிக்னிஃபிகண்ட், இம்பார்ட்டண்ட், அதாவது ரிலையபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ 30700. இப்போ இங்கே வந்து என்னென்னு சொல்லலாம், 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். இதுவே இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஃபார் த நம்பர் வித்தவுட் எ டெசிமல் பாயிண்ட் அண்ட் ட்ரெய்லிங் ஜீரோஸ் வந்து சிக்னிஃபிகண்ட் இல்லை, நாட் சிக்னிஃபிகண்ட்டுன்னு சொன்னோம். அதுவே மெஷர்மெண்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ரீடிங்கை நம்ம கண்டிப்பாக அப்படியே தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ அதை வந்துட்டு என்னது ஜீரோஸ் இன்க்ளூட் பண்ணி 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இஃப் த
if the number fifth point பாருங்க, if the number is less than 1 அப்படின்னா என்னது 0.000 anything. If the number is less than 1, the zeros on the right of the decimal point but to the left of the first non-zero digit are not significant. என்ன சொல்கிறாங்க நல்லா கவனிங்க. If the number is less than 1, இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தா தெரியும் 0.00345 கொடுத்துட்டாங்க. The zeros on the right of the decimal point, right of the decimal point இங்கே எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது? 2 zeros இருக்கா இந்த இடத்துல? ஸோ அப்போ this is the right of the decimal point but to the left of the first non-zero digit. first non-zero digit என்னது இங்கே 3. இப்போ 3க்கு லெஃப்ட்டில் இருக்குது 2 zeros, டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட்டில் இருக்குது 2 zeros. அப்போ இதை வந்து நாட் சிக்னிஃபிகண்ட்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துல இந்த 0.00345 இருக்குது. இந்த இடத்துல இந்த 2 zeros வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க? நாட் சிக்னிஃபிகண்ட். அப்போ இங்கே நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 345 has 3 significant figures. அவ்வளோதான். All zeros to the right of a decimal point and to the right of a non-zero digits are significant. என்ன சொல்கிறாங்கம்மா? All zeros to the right of a decimal point. decimal pointக்கு அடுத்தாப்பில் வர எல்லா ஜீரோஸும் அடுத்தது and the right of non-zero digit. right of அதாவது non-zero digit தான் இங்கே 4 மட்டும்தான் இருக்குது. அதுக்கு அடுத்த வர 0. இது எல்லாமே சிக்னிஃபிகண்ட். ஏன்னா டெசிமலில் வரும்போது சிக்னிஃபிகண்ட்டுங்கிறாங்க. ஸோ அப்போ 40.00 has 4 significant figures. புரிஞ்சுதுங்களா? அடுத்த லாஸ்ட்டாக பாருங்கள். the number of significant figures does not depend on the system of units used. அதாவது எதை டிபெண்ட் பண்ணி இருக்காதான் significant figures? எந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அந்த யூனிட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ the number of significant figures does not depend on the system of units used. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 1.53 சென்டிமீட்டர், 1.53 சென்டிமீட்டர், 0.0153 மீட்டர், 0.0000153 கிலோமீட்டர். ஆல் ஹாவ் 3 significant figures. எல்லாத்துக்குமே என்னதான் ஆன்சர்மா? 153. அந்த 3 வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. that is 3 significant figures. This is an important 5-mark question. This is an important 5-mark question. இந்த 5 rules from 1 to 7 points இருக்குமா? இந்த 7 points வந்துட்டு உங்களுக்கு 5-mark question இல்லை மேபி ask in 3 mark also. ஸோ 3 mark கொஷினில் கேட்கலாம், இல்லைனா 5-mark கொஷினில் இந்த கொஷினை கேட்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப். ரவுண்டிங் ஆஃபில் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோமா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் if the digit to be dropped is smaller than 5. அதாவது 5க்கும் கம்மியாக அந்த டிஜிட் வந்து இருந்துச்சு அப்படின்னா எந்த டிஜிட்டு? ஃபஸ்ட்டு 2 digits ஆர் சர்டைன் நம்பர்ஸ். அதாவது டெசிமலில் இருந்தால் கூட ஃபஸ்ட்டு 2 digits வந்து சர்டைன் நம்பர், நம்ம அதை மாற்ற முடியாது. அதுவே ஆனால் 3rd digit-ஆக இருக்க பாருங்கள். அதாவது டெசிமலுக்கு அப்புறம் 2nd digit-ஆக இருக்குது இல்லைங்களா? அது வந்து அன்சர்டைன் நம்பர்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம அன்சர்டைன் நம்பர்னு சொல்கிறோம். இப்போ அந்த நம்பர் தான் வந்துட்டு லெஸ் தேன் 5ஆக இருந்துச்சுன்னா, ஸ்மாலர் தேன் 5ஆக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இஃப் த டிஜிட் டு பி ட்ராப்ட் இஸ் ஸ்மாலர் தேன் 5 தென் த ப்ரிசீடிங் நம்பர், ப்ரிசீடிங்னா முன்னாடி உள்ள டிஜிட்டுன்னு அர்த்தம். அந்த நம்பருக்கு முன்னாடி உள்ள டிஜிட், ப்ரிசீடிங் டிஜிட் ஷுட் பி லெஃப்ட் அன்சேஞ்ச்டு. எதை மாற்றவே கூடாது. ஸோ இஃப் த டிஜிட் டு பி ட்ராப்ட் இஸ் ஸ்மாலர் தேன் 5 then the preceding digit should be left unchanged. அது அப்படியே தான் இருக்கும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் இஸ் 7.32. 7.32 இஸ் ரவுண்டட் ஆஃப் டு 7.3. ஏன் இங்கே 7.3 தான் வந்திருக்கு? பிகாஸ் இங்கே இந்த இடத்துல 7.3 வந்து சர்டைன், அதாவது அடுத்தது 3rd digit 2 தான் வந்து அன்சர்டைன். இப்போ இங்கே 2ங்கிறது லெஸ் தேன் 5ஆக இருக்குது இல்லைங்களா? அப்போ அதனால் என்ன சொல்லியிருக்காங்க? இஸ் ட்ராப்டு ஸ்மாலர் தேன் 5 தென் த ப்ரிசீடிங் டிஜிட் ஷுட் பி லெஃப்ட் அன்சேஞ்ச். அதை மாற்றாமல் அப்படியே எழுதிட வேண்டியதான். இப்போ 7.3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். 8.94 கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் பாருங்கள் நல்லா, 8.9 இஸ் அ சர்டைன் நம்பர், 4 இஸ் அ அன்சர்டைன் நம்பர். அப்போ 4ங்கிறது இஸ் லெஸ் தேன் 5. இப்போ இஸ் ரவுண்டட் ஆஃப் 2 என்னவா மாறுது? 8.9.
8.9 வரைக்கும் தான் இருக்குது. அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இஃப் த டிஜிட் டு பி ட்ராப்ட் as greater than 5, அதாவது அந்த டிஜிட் வந்து greater than 5 இருந்துச்சுன்னா தென் ப்ரிசீடிங் டிஜிட் should be increased by 1. அதாவது இங்கே வரக்கூடிய அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 17.26ன்னு வந்திருக்கா. இப்போ 6ங்கிறது என்னது இஸ் greater than 5. அப்போ இஸ் ரவுண்டட் ஆஃப் டு என்ன ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க, என்னமா ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க 17.3 ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அந்த 6 வந்து என்னென்னு எடுத்துக்கிறாங்க +1, அந்த 2வோட +1 ஆட் பண்ணி 3ன்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ 17.26ங்கிறத எப்படி எழுதியிருக்காங்க 17.3. அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்கள் 11.89. 11.89 எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க, 9ங்கிறது என்னது இஸ் greater than 5. ஸோ அப்போது அதை +1 ஆக்கி அதாவது 9ங்கிற டேர்மை வந்து 1ன்னு பண்ணிவிட்டு 8 + 1 9. அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணால் என்ன கிடைக்குது 11.9. ஸோ இப்போ செகண்ட் பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா. இஃப் த டிஜிட் டு பி ட்ராப்ட் இஸ் greater than 5 then the preceding digit should be increased by 1. அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். இஃப் த டிஜிட் டு பி ட்ராப்ட் இஸ் 5 followed by digits other than 0 then the preceding digit should be raised by 1. என்னம்மா சொல்கிறாங்க, டிஜிட் டு பி ட்ராப்ட் இஸ் 5, அதாவது 5ல் முடியுது, ஃபாலோட் பை த டிஜிட்ஸ் 5க்கு அப்புறமும் டிஜிட்ஸ் வருது அதர் தேன் 0, 0 தவிர 1 2 3. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7.51 7 இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை பார்ப்போம். இஃப் த டிஜிட் டு பி ட்ராப்ட் இஸ் 5 ஃபாலோட் பை டிஜிட்ஸ் அதர் தேன் 0 தென் ப்ரிசீடிங் டிஜிட் ஷுட் பி raised by 1. இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7.352 on being rounded off to first decimal becomes 7.4. என்ன சொல்லியிருக்காங்க 7.352ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ராப்ட் இஸ் 5 இல்லைன்னா ஃபாலோட் பை 5 ஃபாலோட் பை டிஜிட்ஸ் 5ல் ட்ராப் ஆகலாம், இல்லைன்னா 5 தொடர்ந்து டிஜிட்ஸ் வரலாம், மேபி 1 2 3 0 இல்லாமல் வேறு நம்பர்ஸ் கூட வரலாம். அப்படி வந்துச்சுன்னா த ப்ரிசீடிங் டிஜிட் ஷுட் பி raised by 1. கண்டிப்பாக இந்த ப்ரிசீடிங் டிஜிட் வந்து என்ன பண்ணணும் 1 ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல 7.3ன்னு இருக்குது, அந்த 5 வந்து +1ன்னு எடுத்துகிட்டு 3 + 1 4. ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வந்திருக்கு, ஃபஸ்ட்டு டெசிமல் பிகம்ஸ் 7.4ன்னு ஆன்சர் வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள் செகண்டு 18.159. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவோம் நம்ம அதை 18.2 மாறுமா, ஏன் அப்படின்னா 5 ஃபாலோ பண்ணி என்ன வந்திருக்கு 9 வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் 3 1 எல்லாமே ஆட் நம்பர்ஸாக வந்திருக்கு, அந்த பாயிண்ட் டெசிமலுக்கு அடுத்த நம்பர் 3 1 எல்லாமே என்னது ஆட் நம்பராக வந்திருக்கு. ஸோ அப்போ இப்போ இந்த இடத்துல என்ன ரவுண்ட் ஆஃப் ஆகும் 159 அப்படின்னா 2 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் ஆகுமா. ஸோ ஃபஸ்ட்டு டெசிமல் பிகம் 18.2. புரிஞ்சுதுங்களா கிளியராக உங்களுக்கு, இதெல்லாம் 5 மார்க் கொஸ்டின்மா. ஸோ அதாவது ஸ்மாலர் தேன் 5 இருந்தால் நம்ம அப்படியே அந்த ரீடிங் அப்படியே எழுதிட வேண்டியதான். அடுத்தது கிரேட்டர் தேன் 5 இருந்தால் அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் இன்க்ரீஸ் பை 1 இன்க்ரீஸ் பண்ணி ஆட் பண்ணி எழுதணும். அடுத்தது இதுவே 5 அதாவது 5ல் 5ஓட முடியுது, இல்லைனா ஃபாலோட் பை 5 ஃபாலோ பண்ணி 0வை தவிர வேறு டிஜிட்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ரைஸ் பண்ணலாம், 1ன்னு ஆட் பண்ணி எழுதலாம். அடுத்தது இஃப் த ஃபோர்த் பாயிண்ட் கவனிங்க. இஃப் த டிஜிட் டு பி ட்ராப்ட் as 5 or 5 followed by zeros. இப்போ முன்னாடி சொன்னதே தான் 5 followed by நம்பர்ஸ்ன்னு சொன்னோம், இப்போ இங்கே 5 followed by ஜீரோஸில் வருது அப்படின்னா then the preceding digit is not changed if it is even. டெசிமலுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா 5ஓட ட்ராப் ஆகிருக்கு, இல்லை 5 ஃபாலோட் பை ஜீரோஸாக இருந்துச்சுன்னா ஈவன் நம்பராக இருந்தால் நம்ம மாற்றவே கூடாது, அதை அப்படியே தான் எழுதணும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். 3.45 இந்த இடத்துல இந்த 4 அப்படிங்கிறது என்னது இங்கே ஈவன் நம்பர், 5 அப்படிங்கிறது அதோட ட்ராப் ஆகிருக்கு. இப்போ 3.45 அப்படின்னு சொல்லும்போது ரவுண்ட் ஆஃப் பண்ணால் என்ன எழுதுவோம் 3.4. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல அந்த 4 அப்படிங்கிறது ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா ட்ராப்டு 5 இல்லைனா 5 ஃபாலோட் பை நம்பர்ஸாக இருந்தால் கூட நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது சேஞ்ச் பண்ணக்கூடாது, அது அப்படியே தான் எழுதணும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். 8.250 2ங்கிறது என்னதுங்க ஈவன் நம்பர் இஸ் ரவுண்டட் ஆஃப் டு 8.2. இப்போ ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம அதை அப்படியே தான் எழுதணும். அதுவே ஆட் நம்பர் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா இஃப் த டிஜிட் டு பி ட்ராப்ட் இஸ் 5 or 5 followed by zeros
then the preceding digit is raised by 1 if it is odd. ஆடாக இருந்துச்சுன்னா ப்ரிசீடிங் டிஜிட்டை நம்ம raised by 1 பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 3.35 இஸ் ரவுண்டட் ஆஃப் டு 3.4. ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் என்னதுமா, ஆட் நம்பர். 3.3ங்கிறது என்னது, ஆட் நம்பர். இங்கேயும் 8.3ங்கிறது ஆட் நம்பர். அப்போ இதை என்ன பண்ணலாம், நம்ம raised by 1. ஸோ அப்போ ரவுண்டட் ஆஃப் டு 3.4, ரவுண்டட் ஆஃப் டு 8.4. புரிஞ்சுதுங்களா? இது வந்து 5 மார்க் கொஸ்டின் தான், இல்லை இட் மே பி ஆஸ்க் இன் 3 மார்க் கொஸ்டின். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் பார்த்தோம், ரவுண்டிங் ஆஃப் பார்த்தோம். அடுத்தது அந்த எக்ஸாம்பிள் சம் பார்த்துருவோம். இப்போ நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, ரூல்ஸ். அப்போ அதை வச்சு சொல்லலாமா இங்கே என்னென்னு? இங்கே பாருங்கள், ஸ்டேட் த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இந்த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது, 600,800. அப்போ இது என்னவாகுது, ஆன்சர் நமக்கு 4 தான் கிடைக்குது. ஆன்சர் வந்து என்னது, 4. அடுத்தது 400 அப்படின்னு சொல்லும்போது அதோட ஆன்சர் வந்து என்னது, 1. செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து 1. அடுத்தது 0.007 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அதோட ஆன்சர் வந்து என்னது, 1 தான். ஏன்னா ஒரே ஒரு 7 மட்டும்தான் இருக்குது. ஸோ தட் இஸ் 1 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். மேலே கூட ஒரே ஒரு 4 மட்டும்தான் இருக்குது. தட் இஸ் 1 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். இங்கே வந்து 6008 அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. தட் இஸ் 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அடுத்தது பாருங்கள், இங்கே 5213.0 டெசிமலில் இருக்கிறதுனால அந்த ஜீரோவை நம்ம இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதோட ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்க, 5 டிஜிட்ஸ் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2.65, இது ஈஸி தான், அப்படியே நம்ம எழுத வேண்டியதா, 3 டிஜிட்ஸு. இது பாருங்கள் 0.0006032. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வெறும் 6032 மட்டும் எடுத்துகிட்டு சிக்னிஃபிகண்ட் 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவீங்கம்மா. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தரவாக பார்த்துக்கங்க. அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் அவ்வளோதான். இது புரிஞ்சிச்சிங்களா எப்படி சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு? அடுத்தது பாருங்கள், நீங்களே இது ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போ ஆன்சர் நீங்களே சொல்கிறீங்களா, 18.35 அப் டு 3 டிஜிட்ஸ், 19.45 அப் டு 3 டிஜிட்ஸ், 101.55 into 10 power 6 அப் டு 4 டிஜிட்ஸ், 248.48337 அப் டு 3 டிஜிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்சர்ஸ் தான் அடுத்த பேஜில் நம்ம பார்க்கலாம் என்னென்னு. 12.655 அப் டு 3 டிஜிட்ஸ். ஸோ இதோட ஆன்சர் என்னென்னு நெக்ஸ்ட் பேஜில் நம்ம பார்க்க போகிறோம். இதோ பாருங்கள் ஆன்சர். நான் கொஸ்டின் சொல்லிடுறேன், என்ன கொஸ்டின் நம்பர்னு சொல்லிடுறேன், நீங்கள் சொல்லுங்கள். 18.35 அப்படின்னு சொல்லும்போது என்ன, எப்படி ரவுண்ட் ஆஃப் ஆகும், 18.4. ஏன்னா 35 அப்படின்னு சொல்லும்போது 5 இஸ், அதாவது ஃபாலோட் பை 5ங்கும்போது ஆட் நம்பரில் இருக்கிறதுனால 3 + 1 4 ஆயிடுது. அடுத்து என்ன நம்பர் சொன்னோம், 19.45 சொன்னோமா. அதாவது 4 அப்படிங்கிறது என்னது, ஈவன் நம்பரில் இருக்கிறதுனால உங்களோட ஆன்சர் பாருங்கள் 19.4 வந்திருக்கு. 19.4. அடுத்த நம்பர் என்ன சொன்னேன், 101.55 அப்படின்னு சொன்னோம். அப்போ 55னா 5ங்கிறது 101.55 அப்படின்னு சொல்லும்போது 5 இஸ் ஆட் நம்பர். அப்போ என்ன பண்ணலாம், இந்த 5 +1ன்னு எடுத்துகிட்டு 5 + 1 101 என்ன வந்திருக்கு நமக்கு ஆன்சர், 101.6 into 10 power 6 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்த சம் பாருங்கள், அதாவது 24833 அப் டு டிஜிட் 3 டிஜிட்ஸ் வரைக்கும் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், 248, ஏன்னா அதுக்கப்புறம் உள்ள நம்பர் வந்து 337 வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் வரைக்கும் தான் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 24800, மற்ற டிஜிட்ஸ்க்கெல்லாம் 00 போட்டுற வேண்டியதுதான். அடுத்தது ஸோ 248000. அடுத்தது லாஸ்ட்டு 5th ஒன் 12.653 அப் டு 3 டிஜிட். இந்த இடத்துல 12.653 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த 5 வந்துட்டு +1ன்னு ஆட் பண்ணி 12.7 அப்படின்னு எழுதிடும். புரிஞ்சுதுங்களா இப்போ இந்த சம்மு? அடுத்தது பாருங்கள், அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வித் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். அதாவது சிக்னிஃபிகண்ட், ஃபஸ்ட்டு ஒன் வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இன் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் த ஃபைனல் ரிசல்ட் ஷுட் பி ரீடைன் ஆஸ் மெனி டெசிமல் பிளேசஸ் as there are in number with the smallest number of decimal places around the significant figures கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இந்த அடிஷன்லையோ சப்ராக்ஷன்லையோ ஃபைனல் ரிசல்ட் வந்து மெனி டெசிமல் பிளேசஸ் வரலாம். ஆனால் அதை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, as there are in number with the smallest number of decimal places கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 3.1 + 1.780 + 2.046. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா we get the answer 6.926. 6.926 கிடைக்குது. இப்போ here the least number of significant digit after the decimal is
1. அப்போ hence the result will be 6.9. ஸோ டெசிமலுக்கு அப்புறமா அந்த செகண்ட் அன்சர்டைன் நம்பர் பாருங்கள் 2ல் இருக்கிறது லெஸ் தேன் 5 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே இந்த 6.9 அப்படியே எழுதிட வேண்டியதான். ஸோ தட் இஸ் 6.9, அதுதான் ஃபைனல் ஆன்சர். அடுத்த சப்ராக்ஷனில் பாருங்கள் 12.637 minus 2.42 ஈக்குவல் டு ஆன்சர் என்ன கிடைக்குது 10.217. இப்போ ஹியர் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் ஆஃப்டர் த டெசிமல் இஸ் 2. இப்போ டெசிமலுக்கு அப்புறமா அடுத்து வர நம்பரை வந்து நம்ம 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஹென்ஸ் த ரிசல்ட் வில் பி என்ன கிடைக்குது ஆன்சரு 10.22. அதாவது 217. அந்த 7 வந்து கிரேட்டர் தேன் 5 எடுத்துகிட்டு 7 வந்து 1 ஆக்கிட்டு 1 + 1 2 ஆயிடுது. அப்போ அதை ரவுண்ட் அப் பண்ணால் என்ன கிடைக்குது ஆன்சர் 10.22 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் கிடைக்கும். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனில் இன் மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் த ஃபைனல் ரிசல்ட் ஷுட் ரீடைன் ஆஸ் மெனி சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அதே மாதிரி நிறைய சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வருது. ஆஸ் தேர் ஆர் இந்த ஒரிஜினல் நம்பர் வித் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸாக எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 1.21 into 36.72 ஈக்குவல் டு நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது 44.4312. நிறைய வேல்யூஸ் கிடைக்குது. அப்போ இங்கே ஈவன் நம்பராக இருக்கிறதுனால இந்த 4 வந்து ஈவன் நம்பராக இருக்கிறதுனால நம்ம மற்ற இதெல்லாம் வந்துட்டு 312 இஸ் லெஸ் தேன் 5 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம் 44.4 மட்டும்தான் ஃபைனல் ஆன்சர் எடுத்துக்கிறாங்க. ஹியர் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் இஸ் த மெஷர்ட் வேல்யூஸ் இஸ் 3. நமக்கு லாஸ்ட்டாக என்ன கிடச்சிருக்கு 3 டிஜிட்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ ஹென்ஸ் த ரிசல்ட் வில் ரவுண்டட் ஆஃப் டு 3 சிக்னிஃபிகண்ட் டிஜிட் இஸ் 44.4. அடுத்தது டிவிஷன் 36.72 டிவைடட் பை 1.2 இன்ட்டு 1.2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்குது 30.6 கிடைக்குது. இப்போ 0.6ங்கும்போது இஸ் கிரேட்டர் தேன் 5. அப்போ அதை வந்து 1 ஆக்கிட்டு இது ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 31. ஸோ ஹியர் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் இன் த மெஷர்ட் வேல்யூஸ் இஸ் 2. ஸோ ஹென்ஸ் த ரிசல்ட் வென் ரவுண்டட் ஆஃப் 2 சிக்னிஃபிகண்ட் டிஜிட் பிகம்ஸ் 31 கிடைக்குது ஆன்சர். அடுத்தது நம்ம ஒரு நியூ டாபிக் பார்க்க போகிறோம், டைமென்ஷனல் அனாலிசிஸ். ஸோ டைமென்ஷனல் அனாலிசிஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது. டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஷேப் ஆர் சைஸ் இல்லைன்னா ஷேப் ஆர் பொசிஷன். இங்கே வந்து என்னென்னா இந்த டைமென்ஷன் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். ஃபார் லென்த்து, மாஸு, டைமு, அதாவது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, லென்த், மாஸ், டைம். ஸோ இப்போ அதோட சைஸ் அண்ட் டைமென்ஷன், அதாவது அதோட சைஸ் அண்ட் பொசிஷனை சொல்கிறது, அதை சொல்கிறதா வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன், அதாவது 2D 3Dன்னெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷன்லாம் சொல்கிறீங்களா, அப்போ அதோட சைஸ் அண்ட் பொசிஷனை சொல்கிறதா வந்து இங்கே டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த டாப்பிக்கை. இன் மெக்கானிக்ஸ் டைமென்ஷனல் அனாலிசிஸ் டைமென்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இன் மெக்கானிக்ஸ் we deal with the physical quantities like mass, time, length, velocity, acceleration, etc. அதாவது மெக்கானிக்ஸில் நம்ம இந்த மாதிரி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்லாம் டீல் பண்ணிகிட்ருக்கோம். என்னது லென்த்து, மாஸு, டைமு, வெலாசிட்டி, எக்ஸலரேஷன், எக்ஸெட்ரா which can be expressed in terms of 3 independent base quantities. அதாவது 3 அதாவது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் எடுத்துக்கிறாங்க. 3 இண்டிபெண்ட்னா ஒன்றோட ஒன்று சாராத அப்படின்னு அர்த்தம். ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்காது. மாஸ் அப்படிங்கும்போது டிஃப்ரெண்ட், லென்த் அப்படிங்கும்போது அதுவும் டிஃப்ரெண்ட் தான், டைம் அப்படிங்கும்போது அதுவும் டிஃப்ரெண்ட் தான். ஸோ அப்போது அதை தான் சொல்கிறாங்க which can be expressed in terms of 3 independent base quantities such as m, l and t, that is mass, length and time. So the dimension of a physical quantity, இது 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. The dimension of a physical quantity can be defined as any physical quantity which is expressed in terms of base quantities whose exponent na பவரில் வரும் represent the dimension of the physical quantity. அதாவது இது வரைக்கும் இந்த dimension of a physical quantity can be defined as, அதிலிருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. dimension of a physical quantity can be defined as any physical quantity which is expressed in, அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் பேஸ் குவான்டிட்டிஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அதாவது லென்த், மாஸ், டைம், அதாவது எம்எல்டி. எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இப்போ வெலாசிட்டி, எக்ஸலரேஷன், மொமெண்டம், ஃபோர்ஸு, இந்த மாதிரி எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக இருந்தாலும் அதை வந்து இந்த 3 பேஸ் குவான்டிட்டிஸ்க்குள்ளே கொண்டு வந்துடுறாங்களாம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க the dimension of physical quantity can be defined as any physical quantity. நான் சொன்னேன் இல்லையா, வெலாசிட்டி, அக்ஸலரேஷன், மொமெண்டம், ஃபோர்ஸு, இன்னும் நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. அதுதான் which is expressed in, அதெல்லாம் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்களாம்
டேர்ம்ஸ் ஆஃப் பேஸ் குவான்டிட்டிஸ். டேர்ம்ஸ் ஆஃப் பேஸ் குவான்டிட்டிஸுங்கிறது இங்கே எம்எல்டின்னு சொல்கிறாங்களே அதான். ஹூஸ் எக்ஸ்பொனண்ட், அதோட பவர் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா த டைமென்ஷன் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதோட டைமென்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? த நொட்டேஷன் யூஸ்டு டு denote the dimension of a physical quantity is bracket. bracketல physical quantity within a square bracketல யூஸ் பண்ணுவாங்கம்மா. ஃபார் எக்ஸாம்பிள் லென்த், அதை வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்குது பாருங்கள், மீன்ஸ் டைமென்ஷன் ஆஃப் லென்த் அப்படின்னு அர்த்தம். ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே சொன்னோம் அப்படின்னா அதை வந்து டைமென்ஷன் ஆஃப் எனிதிங் அப்படின்னு சொல்லலாம். ஏரியா, ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் ஏரியா போட்டிருக்காங்க, மீன்ஸ் டைமென்ஷன் ஆஃப் ஏரியா எக்ஸெட்ரா. த டைமென்ஷன் ஆஃப் லென்த் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேஸ் குவான்டிட்டிஸ் ஆஸ். அதாவது டைமென்ஷன் ஆஃப் லென்த்தை வந்து பேஸ் குவான்டிட்டிஸில் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் லென்த் ஈக்குவல் டு இந்த எம்எல்டிங்கிறது எல்லா இடத்துலையும் வரும். இப்போ இங்கே லென்த்து மட்டும் சொல்கிறதுனால அங்கே மாஸ் கிடையாது, டைம் கிடையாது. ஸோ அதனால் m⁻0 அந்த எக்ஸ்பனன்ட் பவர்ஸில் சொல்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, டைமென்ஷனாக அதான் m⁻0 t⁻0. ஏன்னா இங்கே மாஸோ டைமோ கிடையாது, வெறும் லென்த்து மட்டும்தான் இருக்குது. அப்போ லென்த்தோட டைமென்ஷன் என்னன்னு சொல்கிறாங்க, எல், அதை மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து சிமிலர்லி அதே மாதிரி ஏரியா அப்படின்னு சொல்லும்போது ஏஸ் ஈக்குவல் டு என்னென்னு தெரியும் உங்களுக்கு, லென்த் இன்ட்டு பிரெத். அதாவது ஏரியா ஏஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு தெரியும். இப்போ அந்த லென்த் இன்ட்டு பிரெத்துனால அதுக்கும் யூனிட், லென்த்தோட யூனிட்டும் மீட்ரு தான், பிரெத்தோட யூனிட்டும் மீட்ரு தான். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், அதை ஏரியா அப்படின்னு சொல்லும்போது மாஸ் கிடையாது. அதுலேயும் பாருங்கள் மாஸ் இருக்கா, இல்லை, மாஸும் இல்லை, டைமும் இல்லை. அப்போ m⁻0 t⁻0. பட் எல் வந்து என்னது, லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு சொன்னோமா. அப்போ என்னென்னு எழுதுகிறோம், அதை L². அப்போ பவர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள், இங்கே L⁻1, இங்கே L⁻2. அடுத்தது பாருங்களேன் வால்யூம், இது வேறு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இது வேறு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இது வேறு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ அப்போ வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது இதில் என்ன கிடையாது, மாஸ் டைம் கிடையாது. அப்போ m⁻0 t⁻0. ஆனால் வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், இல்லைனா ஏரியா இன்ட்டு ஹைட் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதோட யூனிட் என்ன ஆகுது, L³ ஆகுது. அப்போ இங்கே பாருங்கள் L³. ஸோ அப்போது வேரியஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அண்ட் அதோட டைமென்ஷன் என்ன ஆகுது, இந்த இடத்துல வேரி ஆகுது, அதை தான் சொல்லியிருக்காங்க. நோட் தட் இன் ஆல் த கேசஸ் த பேஸ் குவான்டிட்டி எல் இஸ் சேம். பேஸ் குவான்டிட்டி மூணுத்துக்குமே சேமாக இருக்குது, ஆனால் பட் எக்ஸ்பனன்ட் பவர் ஆர் டிஃபரெண்ட். பவர்ஸ் வந்து என்னவாக இருக்காங்க, டிஃபர் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் டைமென்ஷன்ஸ் ஆர் டிஃபரெண்ட். டைமென்ஷன்ஸ் வந்து என்னவாக இருக்குது, டிஃபர் ஆகிருக்கு. இதுவே ஒரு பியோர் நம்பராக இருந்துச்சுன்னா, ஒரு ஹோல் நம்பர் 1 2 3 4 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஸோ ஃபார் அ பியோர் நம்பர் எக்ஸ்பனன்ட் ஆஃப் பேஸ் குவான்டிட்டி இஸ் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் த நம்பர் 2 which has no dimension and can be expressed as, அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்போ அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே 2 போட்டுட்டு என்னன்னு சொல்கிறாங்க, m⁻0 L⁻0 t⁻0. தட் மீன்ஸ் டைமென்ஷன்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. let us write down the dimensions of a few more physical quantities சொல்லியிருக்காங்கம்மா. அதில் வந்து ஸ்பீடு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் நல்லாவே, டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ் எப்போவுமே லென்த்தில் தான் மெஷர் பண்ணுவோம், அதான் லென்த்தில் தான் சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன எழுதுகிறாங்க, அதை ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு L/T, ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு L/T. டிஸ்டன்ஸ்க்கு L, டைம் டேக்கனுக்கு T. ஸோ L/T எப்படி மாற்றி எழுதலாம், LT இன்வர்ஸ். அடுத்தது பாருங்கள் வெலாசிட்டி, அடுத்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன், இதுவும் அதே தான் வரும். ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் V வெக்டர் போடுறோம், லெட்டஸ் கேபிட்டல் L/T போடுறாங்க. அதே மாதிரி ஃபார்முலா என்ன கிடைக்குது, LT இன்வர்ஸ். அப்போ இந்த ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி இருக்குது பாருங்கள், ரெண்டுத்துக்கும் சேமாக இருக்குது. ஆனால் ஸ்பீட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி பட் வெலாசிட்டி இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸ்பீடுங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. புரிஞ்சுதுங்களா? ஸோ இது வரைக்கும் கிளாஸ் தெளிவாக புரிஞ்சிச்சுங்களா, என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது. ஸோ அப் டு திஸ் we finished. So thank you student.